ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எத்தனை வாட்டி சொல்லுவீங்க வெல்கம்? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அந்த இப்போ போகிற பிளேஸ்க்கு பேர் தெரியாது. நான் கட்டு கேட்டுட்டேன். கண்மாரோடைக்கு நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டே இருந்தேன். சேனல் கண்மாரோடைக்கு தான் போகிறோம். வாங்க இப்போ போகலாம். நான் வந்துடுறேன். என்னை விட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க. இதெல்லாம் ஸ்லிப்பர் போகலாம். கால் சுடுது. லைட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த சைட் என்ன ரோடு, ஏதோ ரோடு போகுது. பட் என்னன்னு எனக்கு தெரியல. காலுக்கு முதல்ல பண்ணால நம்ம வந்த வழியிலேயே திரும்ப போகிறோம். ஏதோ ராக்கெட் விட்ட மாதிரி இதாக இருக்கு. திட்டு திட்டா அந்த மலை மேலே அது நல்லா இருக்கு. இன்னைக்கு இன்னும் கிளைமேட் சூப்பரா இருக்கு. நாளை கீழே போய் பார்த்தோன்னா கோவி சூப்பரா இருக்கு. நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரோடுக்கு போகிறோம். இதை போகிற வந்து எங்கள் கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி கல் வழி போகிறோம். இதுதான் வந்து கண்ணூரோட அடிச்சிட்டு இருக்கு. பட் ஒயிட் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கனால போக முடியாது. நம்ம சுற்றிட்டு அந்த சைடாக தான் போகணும். இது வந்து படிக்கிட்டு வந்து வயசானவங்களாம் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வழியே இதுதான் வழி. அது வந்து சும்மா குளிக்கிறதுக்கா? இதுதான் நான் போகிற வழி. இது சும்மா இப்போதைக்கு நம்ம போகிறதுக்காக வழி. வாட்டர் பாட்டிலுங்க எனக்கு தெரியாது. எங்கே வச்சு விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யாருக்கு என்ன தெரியும்? தியான மண்டபத்துல உட்காந்துருந்தோம்ல, அங்க விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்க தானே உட்காந்துட்டு இருந்தீங்க? இல்ல, நீங்க அந்த படிக்கட்டுல போனீங்க. ஐயா உங்ககிட்ட தானே கொடுத்தேன். வண்டி ரோட்ல தான் நான் வச்சிருந்தேன். அம்மா கொடுத்துருங்க. கண்டுபிடிச்சிட்டேன். எங்க அம்மா போட்டோ எடுக்கும்போது என்ட்ரன்ஸ்ல வந்து என் கையில எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப கவர் மட்டும் தான் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளேயே விட்டுட்டு அங்க தியான மண்டபத்தையே விட்டுட்டு வந்துட்டு இந்த காளியம்மன் கிட்டயா தியான மண்டபம் இது வாங்கினால மாலை வாங்கினால. சரி, ஓகே, போலாம். சரி, நம்ம திரும்ப போய் பார்க்கலாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ தான் போகணும். எஸ், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன உள்ள போயிட்டு போச்சு. ஐயோ, இவன் கையில போட்டதா? இது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இது கோயில் தான். வந்த மாதிரி நான் ஒன் டைம் வந்தோம்ல, தண்ணி லைட்டா வந்துட்டு. அப்ப லைட்டா வந்துச்சு. இப்போ பாருங்க, எதுவுமே இல்லை. தண்ணியே இல்லை. தண்ணி சுத்தமா இல்லை. தண்ணி இல்லாதனாலதான் இப்ப எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆன் பண்ணவே இல்லை. சொல்லுங்க. பண்ணிட்டேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வழி. அந்த வழி இதுதான். இதெல்லாம் படிக்கலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த சைடு போக முடியாதனால நம்ம இப்போ சுற்றி அந்த சைடாக தான் போகணும். பயமா இருக்கு பார்க்கணும். இல்லை, சாவி இங்கே தான் விளையாண்டுருக்குறாங்க. இதெல்லாம் நிறைய தண்ணி வரும். அது ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தண்ணி வரும். நீங்கள் குளிச்சுட்டு போகிற அளவுக்கு வரும். நீங்கள் குளிக்கலாம். பயமா இருக்கு. நான் இதுக்கு மேல போனேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பயமா இருக்கு. ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணுங்க. செப்பல் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா vlog முடிச்சுக்கலாம். வேணாம், பயமா இருக்கு. ஒன்றும் பண்ணாது. வா டாடி, வேணாம் டாடி, வேணாம். போதும்.
ஐயோ இதுதான் வந்து தீர்த்த குளம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைடு அங்கே எழுதியிருக்காங்க. இத்தனை இருக்கு. ரவுடி சாட்டது அங்கே பாரு, செப்பலை தூக்கிச்சு. டீ செருப்பு எடுத்து என்னடா பண்ற? எனக்கு கடிக்க வேணும்ல. வாய் நம்மன்னு இருக்கும், கடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. நல்ல வேலை குரங்குகளோட தொல்லை முடிஞ்சு. பின்னாடி பாரு. என்ன போகும், நான் பயந்து. அபிஷேகம் நடந்துட்டு இருக்கனால கூட்டமா இருக்குது. இந்த கோயில் பண்ணுங்க கோயில்ல கொஞ்சம் கூட்டமா அபிஷேகம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணல, கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை யாராவது நீங்கள் வந்தீங்கன்னா போயிடாதீங்க. நீங்கள் கன்ஃபார்மாக வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வண்டியோட கவருக்குள்ளே அதுக்குள்ளே எதுவுமே வைக்காதீங்க. வண்டி எடுத்துக்கிடுங்க. நம்ம ஸ்லிப்பரையே திருடிட்டு போயிடுச்சு. எப்போ போகணும்னு தெரியல. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. முதல்ல வாட்டர் பாட்டில் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தானே தொலைச்சிங்க. வேலையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்கல, இவங்க தான் இருக்காங்க. நான் வந்து கல்மர் ஓடைக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் ஓடையே காணும். ரொம்ப கல் பாறையாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் செப்டம்பர் அக்டோபரில் வாங்க. வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. கல் தான் சொல்கிறேன். இந்த ரோடுக்கு போனால் பரவாயில்ல, வண்டி இங்கே உள்ளே இருக்குது. ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ரோடெலாம் போட்டாங்கன்னா ஈஸியாக இருக்குது. லட்சம் வரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு அங்கே வரலாம். ப்ராப்ளமே அவ்வளோ நிறையா மன்சஸ் இருக்கு. அந்த மன்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்களே தெரியல. மம்மி தங்கச்சியும் முன்னாடி வாட்டர் பாட்டில் பணியில் இறங்கிட்டாங்க. நம்மலாம் எடுக்காம சும்மா உட்காந்துக்கிட்டோம். கன்ஃபார்மாக எங்கள் மம்மியும் இதையாவும் போக மாட்டாங்க. அவன் வந்து கேட்டால் கால் வலிக்குது அப்படின்பா. ஆனால் எனக்கு இவ்வளோ டயர்டாகி காலை வலிக்கல. ஏன்னா நான் தான் ஒரு சூப்பர் உமன், சூப்பர் கேர்ள் சரிங்களா. நம்மளுக்கே இப்படிலாம் இருக்குன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. எப்படி தான் அங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இப்போதான் சூப்பர் உமன் சொன்னேன். படிக்கட்டு கட்டினதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள். வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு நம்ம பார்க்கணும். போகுங்க, போகாம எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நீ வரல, நீ வர வேணாம், நான் போயிட்டு வரேன். இல்லையா வேணாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது. நான் போகிறதே பெருசு, அவனை எடுத்துட்டு போகணும். ஓகே, வாட்டர் பாட்டில் இப்போ தேட போகிறோம். நம்ம தானே தண்ணி தாக்கம் ரொம்ப எடுக்குது. தியான மண்டபத்தில் பார்க்கணும். வாட்டர் கேன் அங்கேயும் இல்லைன்னா தேடலாம், பார்க்கலாம். ஓகே, நம்ம தியான மண்டபத்துக்கிட்ட போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எங்கே இருந்துச்சு வாட்டர் பாட்டிலு? உள்ளதான் இருந்துச்சு. நான் உட்காந்துருந்த இடத்துலயே வாட்டர் பாட்டில் விட்டு வந்துட்டோம். ஒரு அங்கிள் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க பத்திரமா, அதனால பார்க்கலாம். சரி நம்ம வாங்க கீழே கிளம்பலாம். ஃபர்ஸ்ட் சொன்னால பரதநாட்டியம் ஆடினாங்கன்னு அவங்க இன்னும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. பரதநாட்டியம் அவங்களுக்குலாம் எப்படி டயர்டாகாம இருக்கும். எங்க டைம் மேலே ஏற்றி முடிச்சு கால் வலிக்குதுன்னா இன்னும் அந்த அக்காவுக்கு எவ்வளோ வலிக்கும். கீழே தட்டாங்க. இதெல்லாம் கஷ்டம் தான், கஷ்டம். ஆனால் ரொம்ப கஷ்டம் தான். நம்மளாம் இதெல்லாம் நம்மளுக்கு டிஜிட்டல் மேட்ரு. திருப்பதி ஏறினது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதில் நாங்கள் வந்து மேலே போய் வந்து வீடியோ எடுக்க முடியல. ரியா கொஞ்சம் உடம்பு சரியாகிறதுனால அங்கே போய் நாங்கள் ரியா மொட்டை அடிச்சுட்டு அதனால தான் எடுக்கவே முடியல. எங்கேயாவது ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். மனுஷனுக்கு காலையில வலிக்கிறாங்க. நம்ம தூரம் நடந்தா பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லோ அப்புறம் ஒயிட் கலரில் பட்டர்ஃப்ளைலாம் நிறையாவே இருக்குது.
அக்டோபர் மாதத்துல வந்தீங்கன்னா அப்படியே இங்கே சுற்றிட்டு நல்லா வேர்க்கும். அப்போ கன்னிமரோடையில் குளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இப்போ மேலே போயிட்டு கீழே வரோம். எங்கள் அம்மா நல்லா வண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போதான் கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் இப்போதான் வாங்க லஞ்ச் அங்கிள் எடுத்து வச்சிருந்தாங்க. சரி மீன் நல்லா வாங்கி வச்சிருக்காங்க. இழந்த வடை எனக்கு இழந்த வடை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் காரமா இருக்கும், இனிப்பா இருக்கும், பிடிக்கும். இங்கேயே கூட நீங்கள் லஞ்ச் எடுத்துன்னு சாப்பிடலாம். இங்கே மண்டபம் மாதிரி இருக்கு, நீங்கள் உட்காந்து சாப்பிடலாம். இப்போதான் கொஞ்சம் எல்லாமே கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் சீக்கிரமாக கொஞ்சம் கலையில் வந்துட்டோம். இப்போ எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ தான் கூட்டம்லாம் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம். செம்மையாக பசிக்குது எனக்கு. இப்போ நம்ம திரும்ப ஹோம்க்கு ரீச் ஆக போகிறோம். நம்ம இப்போ திரும்ப மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பெரிய லாரிஸ்லாம் வருது. ஃபங்க்ஷனுக்கு சேர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லாமே லாரிஸில் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் 2 வீலரில் வந்தீங்கன்னாலே சூப்பராக இருக்கும். இப்போலாம் காற்றெல்லாம் இருக்குது. மேலே போகிற ரோடு வந்து சேலம் டு சென்னை பைபாஸ். திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். ஆமாம், எங்கே வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே இடத்துல எந்த முடிச்சுட்டோம். சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.